நாம் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய தேசத்தில், சபையில் இருக்கிற கோணலானவைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன். சில கோணல்களை நாம் சரிப்படுத்திக் கொள்ள முடியும், சில கோணல்களை அவர் தான் சரிப்படுத்த முடியும். எதுவுமே ஒத்துக்கிறீங்க? சில கோணல்களை நாம் சரிப்படுத்திக் கொள்ளலாம். ஆமா, ஒரு சின்ன தலைவலி வருது, என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜுரம் வருது, என்ன பண்ணுவீங்க? ஒரு அனாசின் போட்டா முடிஞ்சுது. அப்ப கவனிங்க, ஒரு 1000 ரூபாய் கடன், என்ன பண்ணுவீங்க? அதுக்காக உபவாசம் எடுத்து இரவெல்லாம் ஜோம் பண்ணுவீங்களா? எப்பா 1000 ரூபாய் தானே, நாளைக்கு தரப்போ. ஆனா இது 10 லட்சம்னா கஷ்டம். அப்போ சில கோணல்களை நாமே சரிப்படுத்தி விடலாம். சில கோணல்கள் ஊழியக்காரன் வந்து ஆலோசனை கேட்கும் போது அது ஜெயமாய் முடிஞ்சிடும். ஆனா சில கோணலான காரியங்களை பரலோகத்தின் தெய்வம் மாத்திரம் தான் சரிப்படுத்த முடியும். ஆமென். அப்போ சில பிரச்சனைகளை நம்ம மாற்ற முடியும், தேவன் அதுக்கு உதவி செய்வார். சில காரியத்தை அவர் தான் மாற்ற முடியும். ஆமென். அதுல ஒன்றுதான் குடும்பம், இல்லையா? ஆமா. இன்னைக்கு என்னுடைய செய்தியை குடும்பத்திலே இருக்கிற அல்லது குடும்ப தலைவன் தலைவிட்டு இருக்கிற சில கோணலான காரியத்தை நாம் பார்த்து, அடுத்த வாரம் இல்லையா குடும்பத்தில் இருக்கிற கோணல்களை நாம் கண்டுபிடிச்சு அதை அப்புறப்படுத்த போகிறோம். ஆமென். குடும்பமே சொன்ன, குடும்பமே ஒரு கடல், ஆழ்கடல், நடுக்கடல், இல்லையா? தோத்திரம். அதுல இல்லையா, ஒருத்தர் திருவள்ளுவர் பாட்டு படிக்கிறார் இல்லையா, நீந்துவார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி. அப்போ குடும்பம் என்பது ஒரு கடல் மாறி, ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். ஏன்னா நம்முடைய குடும்பம் தான் இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது. ஒரு குடும்பம் தான் ஒரு தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமா, ஒரு யோசேப்பு பாருங்க, எகிப்து தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறினார். ஒரு தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறினார், இல்லையா? ஆமென். ஒரு தாவீது இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறினார். ஆமென். ஆமா, ஒரு மோசே தேவனுக்கு பிரியமாய் மாறினார். அப்போ ஒரு மனுஷன், ஒரு குடும்பம் தான் இப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்கி தேசத்துக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நேற்றைக்கு இந்த சில காரியெல்லாம் தேடும் போது எங்க அப்பாவுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கட்சிச்சு. நான் அந்த போட்டோவே பார்த்துனே இருந்தேன். ஏன்னா எங்க அப்பா போட்டோ கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவர் கருப்பா இருப்பாரா, சிவப்பா, என்ன மாதிரி தான் இருக்காரு. கருப்பா இருக்காரா, சிவப்பா இருப்பாரா, எப்படி? நேற்று அந்த பாஸ்போர்ட் கட்சிது. அட என்ன பெத்த மகாராசனே, நீ வாழ்க, இல்லையா? உண்மை. நான் இந்த சபைக்கு ஒரு நல்ல பாஸ்டரா இருக்கிறேன்னா அது அவருடைய முயற்சி தானே. பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன். அடுத்த வாரம் கடைக்கு போய் சும்மா அழகா பேச ஆக்கி கொண்டு வரணும் அதை. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி தான் இந்த தேசத்துக்கு, சபைக்கு, சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் நீங்க பார்த்தீங்கன்னா கோணலும் மாறுபாடுமாய் இருப்பதாக பிலிப்பில் நம்ம வாசிக்கிறோம். வாசிமா 2ஆம் அதிகாரத்தில், கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவில் இருந்து நீங்கள் பிரிந்து, கோணலும் மாறுபாடுமான சந்ததி,
மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும். அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கு? கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே நீங்கள் நானும் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் ஆமென், குடும்பம் அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் திருமணமாகி 3 வருடங்கள் அந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்த ஒரு 100 பேரை தெரிந்தெடுத்து அவங்களாண்ட சில காரியங்களை கேட்டு அவர் ஒரு பதிவு செஞ்சிருக்கிறார். அதில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, வெற்றிகரமாக திருமணமாகி 3 வருஷம் வெற்றிகரமாக இருக்கிறதா தோல்வியாக இருக்கிறதான்னு சொல்லி அந்த 100 பேர்கிட்ட அவர் ஒரு சர்வே பண்ணும்போது அதில் 197 பேர் சொல்றாங்க, நாங்கள் ஒரு தோல்வியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 3 பேர் மாத்திரம் நாங்கள் வெற்றி பெறும் முயற்சிக்கிறோம் சொன்னாங்க, தவிர ஒருத்தம் கூட நாங்கள் சந்தோஷமா மாறணும்னு சொல்லவே இல்லை. 97 பேர் சொல்றாங்க நாங்கள் தோல்விகரமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3 பேர் சொல்றாங்க நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அப்போ ஒருத்தர் கூட நாங்கள் நல்லா இருக்கிறோம் இல்லையா என்று சொல்லலை. காரணம், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இந்த தேசமும் குடும்பம் போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு தெரியுமா? நாம் வேதத்தின்படி வாழாத பண்ணால்தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை. ஏன் குடும்பம் கோணலா இருக்கு? இந்த காரியம் தெரியாத வசனம். இந்த காரியம் கர்த்தரால் வந்த காரியம் கோணலா போச்சு. கர்த்தரால் வந்த காரியம் கோணலும் மாறுபாடுமா இருக்கு. கர்த்தரால் வந்த காரியம் ஏன் இன்னைக்கு சமாதானம் இல்லாம இருக்கு? கர்த்தரால் வந்த காரியம் ஏன் ஒரே சண்டை, ஒரே WWW? ஏன்? காரணம் என்ன தெரியுமா? வசனம் நமக்கு சொல்ற மாதிரி நாம் செய்யல. ஏசப்பா சொன்னாரு, நான் சொன்ன இந்த வார்த்தையின்படி ஒருத்தன் செஞ்சா அவன் கண்மலையினர் கட்டப்பட்ட புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் அவனை ஒப்பிடுவேன். பெருவெள்ளம் வரும், பெருமழை வரும், காற்று அடிக்கும், மோதும், ஆனா அந்த வீடு விழாது. ஏன்? நான் சொன்ன இந்த வார்த்தையின்படி ஒருத்தன் செஞ்சா. நீங்கள் தேவன் சொல்றபடி நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமா உங்க குடும்பம் அவனுங்க கண்மலையினர் கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கும். ஆமே. ஆமா, உங்களை பார்த்து சொல்லுவாங்க, பரவாயில்லப்பா, ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றாங்கப்பா, சந்தோஷமா இருக்கிறாங்கப்பா. ஒரு பாட்டு, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே இருக்கா? உங்க வீட்டில் இயேசு இருக்காரா? இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கா? கோயிலில் வந்தால் தான் மாஸ்டர் கொஞ்சம் நேரம் சிரிக்கிறேன். இதோட அடுத்த வாரம் வந்தால் சிரிப்போம் பாஸ்டர். சரி, இங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு போட்டோமே இல்லையா? ஏன்னா அவங்க வீட்டில் போனால் பொன்னாடி பேசுறது கிடையாது, புள்ளை பேசுறது கிடையாது இல்லையா? ஆஃபீஸில் போனால் ஆஃபீஸில் பேசுறது கிடையாது. இங்கே வந்தால் தான் இல்லையா இயேசு உன்னோடு பேசுகிறார். உண்மைதானே? ஏன் உங்கள் குடும்பம் அப்படி இருக்கு? பைபிள் வந்து அதை வாசிக்க போகிறோம், நம்ம கேட்க போகிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், ஜெயமாக இருக்க வேண்டுமானால் வசனத்தின்படி இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும். அப்போ இங்க ஏசாயா சொல்றாரு, அவர் குடும்பம் எப்படி இருக்கான்? சீயோன் பர்வதத்திலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கிறாங்களா? கைத்தட்டுங்க பார்க்கலாம். உங்க குடும்பமும் என் குடும்பம் அப்படிதான் இருக்கணும். ஒரு அடையாளமா இருக்கணும், ஒரு அற்புதமா இருக்கணும், ஒரு சாட்சியா இருக்கணும். சொல்லணும், இவங்க இயேசுவின் குடும்பம், ஏசப்பா இந்த வீட்டில் இருக்கிறாங்க, ஏசப்பா இந்த வீட்டில் வாசம் பண்றாங்க,
இல்லையா? ஆமா, இந்த வீட்டில் ஏசப்பா இருக்கு, அது தாங்க சாட்சி. ஏசாயா சொல்ற, நானும் என் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் இருக்கிற வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதமாகவும். அப்போ நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்? அடையாளமா இருக்கணும், அற்புதமா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு முதல் காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5:23. ஒரு கணவன், அவர்தான் ஹீரோ ஆஃப் த ஃபேமிலி, தேவன் ஏற்படுத்தினார். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா தேவன் வசனம் சொல்லுது, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிற மாதிரி புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்க வேண்டும். ஹலோ, புருஷர்களை கை வைத்துங்க பார்க்கலாம். நீங்க தான் தலையா இருக்கணும். எல்லா டிசிஷன் நீங்க தான் எடுக்கணும். அவங்க ஆலோசனை கொடுக்கலாம், ஆனா முடிவை நீங்க தான் எடுக்கணும். நாம் அவங்களை நேசிக்கிறோம், அவங்களுடைய ஆலோசனை கேட்கணும், ஆனா இறுதி முடிவை நீங்க தான் எடுக்கணும். இன்னைக்கு பாருங்க இல்லையா, எல்லாம் அதுக்கு ஒன்றும் தெரியாது பாஸ்டர், அதுக்கு ஒன்றும் தெரியாது பாஸ்டர். ஏம்மா, ஒன்றும் தெரியாம உனக்கு கல்யாணம் பண்ணி முடிஞ்சு வண்டி ஓட்டுறாரு, அது ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர், அது மக்கு பாஸ்டர். ஏமா, அது எப்படி இருந்தாலும் சரி தேவ சாயல். யாரு அவங்க? தேவனுடைய சாயல். புரியுதா? நீ நல்லா படிச்சிருக்கலாம். இப்போ நான் வந்து ஓல்டு ரிசர்ச், அவங்க எம்ஏ பிஎட் பிஹெச்டி போறாங்க. இருந்தாலும் இறுதி டிசிஷன் நான் தான் எடுப்பேன். ஏன்? அதான் சட்டம், அதான் சட்டம். நம்பால் என்ன பண்ணிடுறேன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டு இவர் மைனர் ஜாலி மணி பர்சன்ட் ஜாலின்னு சொல்லிட்டு, அவ பார்த்துக்குவா பாஸ்டர், அவ பார்த்துக்குவா பாஸ்டர், அவ பார்த்துக்குவாதான். அவ பார்த்துக்குவான பாம்பு உள்ள வந்துச்சு. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் ஆதாம் பசங்க எப்போ, ஆதாமே நீ தான் தலை, தோட்டத்தை ஒழுங்கா பார்த்துக்கோ. இல்லையா? தோட்டத்தை ஒழுங்கா பண்படுத்தவும் காக்கவும் ஆண்டவர் ஆதாமுக்கு கட்டளை கொடுத்தார். ஒழுங்கா பார்த்திருந்தா பாம்பு உள்ள வந்திருக்குமா? ஒழுங்கா பார்க்காதனால தான் பாம்பு உள்ள வந்து பொண்டாட்டி ஏமாத்தி சாபம் வந்து தோட்டத்தை விட்டு வெளியே தேடிடுவோம். ஆண்டவர் போகும். பிரதர்ஸ் கவனிங்க, தலை நீங்க தான். ஆமா, தலை இல்ல பாஸ்டர், எல்லாம் போயிடுச்சு பாஸ்டர். நான் தலை தான், அந்த அம்மா தான் கழுத்து பாஸ்டர். திரும்பினா திரும்பும், திரும்பினா திரும்பும், திரும்பாதனா திரும்ப. நான் தலை தான் பாஸ்டர், அக்கா தான் கழுத்து. அப்படி இருந்தால் குடும்பம் மோசம். ஹலோ, நீங்க தலையா இருக்க வேண்டும். அது ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒரு 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 கிருபை. தலையா இருங்கள். ஆமா சொல்லுங்க, தலையா இருங்கள், தலையா இருங்கள். அதனால தலையை கேட்காம ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் தான் தலைவர். சில அது இஷ்டத்துக்கு செய்யும். உங்க புருஷனுக்கு தெரியாம நீங்க ஒரு காரியம் கூட செய்யக்கூடாது. அவரை கேட்டு தான் செய்யணும். ஏங்க, ஒரு 5000 லோன் எடுக்கலாமா சொல்லுவார். வேண்டாமா போ, இல்லையா? நீ அவசரம் இங்க லோனு அங்க லோனு, போற லோனு, ரோட்டில் வர லோனு, இங்க லோனா, அவருக்கு தெரியவே தெரியாது. கடைசியில் ஒரு நாள் வந்து நிற்பான், சார் மேடம் இல்லைங்களா? ஏன்பா மேடம் பாருங்க. நோ, தயவு செய்து. ஏன் நமக்கு நீ குடும்பம் கோணல் மாணவமா இருக்குதுன்னா, இல்லையா, அவருக்கு தெரியாமலே, இல்லையா, இஎம்ஐல வாங்குறது, அதில் வாங்குறது, இதில் வாங்குறது, இல்லையா, அந்த லோன் வாங்குறது, ரோட்டில் போட்டு வாங்குறது, ரோட்டில் போட்டு வாங்குறது, இல்லையா? ஆமாம், யாரெல்லாம் என்ன கடன் கொடுக்குறானோ எல்லாத்தையும் வாங்கி வச்சு. நீ எதை செஞ்சாலும் தலைகிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கணும். ஆமா சொல்லுங்க. ஹலே, சர்ச்சில் 25 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, என் மனைவி இருக்கிறாங்க, எல்லாரும். எதை செஞ்சாலும் எங்க இதை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி போகலாமா, வரலாமா, இல்லையா? இறுதி தீர்ப்பை நான் கொடுத்தப்போ தான் அதை நிறைவேற்றுவாங்க. அதில் தான் இந்நாள் வரைக்கும் சபை ஒழுங்காக போய்கொண்டே இருக்கிறது.
ஆமா சொல்லுங்க. இல்லைன்னா சத்துரு உள்ள வந்துட்டு இருப்பான். ஆமென் சொல்லுங்க. அப்போ அவர் தான் தலை. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் படிச்சிருக்காரா படிக்கலையா, செய்வாரா செய்ய மாட்டாரா, கொடுப்பாரா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. தெய்வம் அவரை தலையாய் வச்சிருக்கார். கிறிஸ்து தான் இந்த சபைக்கு தலைவர். அவரை கேட்காம நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏசப்பா அவரை கேட்காம ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஏசப்பா இது வேணும் இது வேணும் இதை செய்யணும் அப்படி செய்யணும் ஆசைப்படுறேன், எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்க, கிருபை கொடுங்க. அவராண்ட சொல்லாமல் நான் ஒரு காரியம் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. செஞ்சிருந்தா அது தோல்வியாக தான் முடிஞ்சிருக்கும். ஆமாம் சொல்லுங்க. ஆமாம். அதனால தான் சொல்லுது, எந்த காரியமாக இருந்தாலும் தெய்வனுக்கு தெரியாமல் செய்யக்கூடாது. ஏன்னா அவர் சபைக்கு தலை. குடும்பத்துக்கு யார் தலை? புருஷன் தலை. அப்போ அப்படி செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்தில் ஒரு கோணலையும் பிசாசு உண்டாக்க முடியாது. ஆமென். அதை நீங்க ரொம்ப கவனமா இருக்க முடியும். அன்பா கேட்டுக்கொள்கிறேன். அதை தலையாக நீ மதித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க கிராமத்தில், தலை சரியா இருந்தா வால் சரியா இருக்கும் சார் சொல்றாங்களா இல்லையா? ஏன் குடிச்சு ஆடுறான்? குடிக்கிறவன் ஏன் ஆடுறான்? குடிக்கிற ஆளு ஏன் ஆடுறான்? இங்க இருக்கிற சிறுமூளை பாதிக்கப்படுகிறது. சிறுமூளை பாதிக்கப்படும் போது அவனு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான்? ரெண்டு குடிகாரன் பேசின போலனா, மச்சான் இந்த ஸ்டேஷன் வித்துலான்னு இருக்கிறேன், ரயில்வே ஸ்டேஷன் மச்சான் இந்த ஸ்டேஷனை வித்துலாம் இருக்கிறேன், நீ வாங்கிக்கிறியா? இல்லை மாப்பிள்ள நான் வந்து அந்த மெட்ராஸ் எக்போர் வாங்கலான்னு இருக்கிறேன். ஏமா அப்பமோட சொத்தை யார்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த சிறுமூளை பாதிக்கப்பட்டுட்டு ஒரு ஆள் குடிச்சிட்டு காவால் விந்துட்டான், பண்ணியை கட்டி பிடிச்சின்னு. அட பாவி, கட்டுப்பிடிக்க வேண்டிய ஆளு வீட்டில் உட்காந்துக்குது, இந்த பண்ணியை கட்டி பிடிச்சின்னு. ஏய் என்னடி சொன்ன இருக்குது? தலை சரியா இருந்துச்சுன்னா வால் சரியா இருக்கும். புரியுதுங்களா? அதான் நீங்க ஆலோசனை கொடுக்கலாமே தவிர நீங்கள் தலையாக ஆகிவிடவே கூடாது. அதுல தேவன் ரொம்ப, ஏன்னா பைபிள் சொல்லுது ஒரு சின்ன எழுத்து உறுப்பு கூட மாறாது. அப்போ நீங்க தேவன் கொடுத்த பொறுப்புக்கு மேல நீ செயல்படும் போது அது நிச்சயமா ஒரு குழப்பம் உண்டாகும், கஷ்டம் உண்டாகும், போராட்டம் உண்டாகும். ஏன்னா நீ தேவ தீர்மானத்தை நீ மீறுற. புரியுதா? நீ எவ்வளவு படிச்சாலும் இருந்தாலும் ஆலோசனை மாத்திரம் தான் கொடுக்க முடியும். இறுதி தீர்ப்பை அவங்க தான் எடுக்கிறதுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதை ஆண்டவரே பார்த்துக் கொள்வார். அது சில சமயம் நஷ்டத்தில் வரலாம், சில சமயம் லாபமா இருக்கலாம். அது தேவனுடைய பொறுப்பு. ஓகே, புரியுதா? சில வீட்டை பாருங்க, பெண்களே எல்லாம் செஞ்சு முடிச்சிடும். அந்த வீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கிறான்ற ஒரு எண்ணமே இருக்காது. அங்க பாருங்க நிச்சயமா தோல்வி இருக்கும். பாருங்க அவங்க, நான் சொன்ன கேட்டியே நீ, அப்போ இப்போ நீயே பாடு. புரியுதுங்களா? தயவு செய்து சொல்றேன், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னா தலையாய் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே. ரெண்டாவது, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நான் அன்னைக்கு ஒரு நாள் போன வாரம் ஒரு நிச்சயதார்த்தத்தில் நான் பேசினேன். ஒரு புருஷன் எப்படி இருக்கணும், அல்லது திருமணம் ஆக போகிற திருமணம் நிச்சயம் ஆன பிறகு எப்படி இருக்கணும் பைபிள் போட்டிருக்கு. யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அப்போ ஒரு புருஷன் நீதிமானாக இருக்கணும். ஒரு புருஷன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இதுதான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட புருஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு கட்டளை. சங்கீதம் 128:1 நமக்கு தெரியும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருக்கு பயந்த
ஒரு புருஷன் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து தீமைகளை விட்டு விலகி விடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது மாறிவிடும். ஏன்னா எபேசியர் 5:21 சொல்றாரு, தெய்வ பயத்தோடு நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். 5:21 எபேசியர். தெய்வ பயத்தோடு. எப்படி? என்ன பயம்? தெய்வ பயத்தோடு. தெய்வ பயம் என்பது புருஷனுக்கு இருக்கணும், மனைவிக்கு இருக்கணும். ஆமென். புரியுதா? தெய்வ பயம் என்பது புருஷனுக்கு இருக்கணும், மனைவிக்கு இருக்கணும். அப்ப தெய்வ பயத்தோடு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணும்? கட்டாயம் கீழ்ப்படிந்து கொள்ள வேண்டும். என்ன, உங்க 2 பேருக்குள்ள தெய்வ பயம் இருக்கணும். இருக்கா? இருக்கா? இல்லைன்னா உங்க குடும்பம் கோணலா தான் இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வ பயமே இருக்காது, பொண்டாட்டிக்கு இருக்காது, புருஷனுக்கு இருக்காது. அந்த குடும்பத்தில் கட்டாயம் போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். நீ என்ன முயற்சி எடுத்தாலும் உன் குடும்பத்தில் கோணல் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா பைபிள் சட்டம் தெய்வ பயம் இருக்க வேண்டும். நீ யாருக்கு பயப்படுற இல்லையோ, உன்னை படைத்த தெய்வத்துக்கு நீ பயந்தே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தெய்வ பயம் நிறைந்த கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தை மேல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். படிச்சிருக்கிறாரோ படிக்கலையோ, வேலை செய்கிறாரோ வேலை செய்யலையோ, அரசாங்க வேலை இருக்கோ அரசாங்க வேலை இல்லையோ, வீடு இருக்கோ வாசல் இருக்கோ, அது 2வது பட்சம் கர்த்தருக்கு பயந்து. புரியுதா? கர்த்தருக்கு பயந்து. சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ தேவதூதர் பாளையம் இறங்குவாங்களாம். கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு ஒரு குறை வராதான். குடும்பத்துக்கு குறை இருக்குதுல்ல, காரணம் என்ன? ஏதோ ஒரு தெய்வ பயம் உங்க வாழ்க்கையில் குறைஞ்சிருக்கு. வாசிமா சங்கீதம் 34 அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறை இருக்காதான். பயந்துருங்கள். எங்க கவனிங்க, குடும்பமா இருக்கீங்களே, எத்தனை குடும்பத்தில் ஒரு குறை இல்லாம இருக்கு? எத்தனை குடும்பத்தில் ஒரு குறை இல்லாம நிறைவா இருக்கு? அப்ப ஏதோ ஒரு குறை இருக்கு வீட்டில். காரணம் என்ன? எங்கேயோ ஒரு மூலையில தெய்வ பயம் இல்லைன்னு அர்த்தம். அந்த வழியா பாம்பு உள்ள வந்துடுது இல்லையா? புரியுதா? பயம் கணவனுக்கு இருக்கணும், மனைவிக்கு இருக்கணும். துணிகரமா போயிடக்கூடாது. 2 பேருமே கர்த்தருக்கு பயப்படணும். 2 பேருமே தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கணும். அதை விட்டுட்டு நீங்க உங்க பைபிள் சொல்லுது, உன் சுய புத்திமே நீ சாய்ந்து கொள்ளாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்போது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாயின்னு பைபிள் சொல்றது. அப்போ நிறைய பேர் பாருங்க, தன் சுய புத்தி. நீங்கள் எதை செய்தாலும் தேவனை கேட்டு செய்ய வேண்டும். ஏன்னா அவர் தான் உனக்கு தலை. ஆமா, கிறிஸ்து சபைக்கு தலை, குடும்பத்துக்கு புருஷன் தலை. ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார். புரியுதா? புரியுதா? அப்போ தெய்வ பயம் நிறைந்த புருஷனா இருக்க வேண்டும். வாசிக்க மல்கியா 2:14 தெய்வ பயம் உள்ள ஒரு புருஷன் தன் மனைவிக்கு துரோகம் செய்ய மாட்டான். 2:14 ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். உன் தோழியும். மனைவி யாரு? உன் தோழி. பிரதர்ஸ், உங்க தோல்விதான், உங்க தோழி தான் மனைவி. தோழினா யாரு? ஃப்ரெண்டு. மனைவி யாரு? மனைவி யாரு? ஃப்ரெண்டு. அப்படியா? மனைவி ஃப்ரெண்டா? ஆமா. ஏற்ற தொன்ன என்ன? ஏற்ற தொன்ன என்ன? ஃப்ரெண்டு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை வேற மாதிரி பார்த்துட்டோம். அது ஒரு சிங்கம், இது ஒரு சிங்கம், இல்லை இதெல்லாம் குட்டி குட்டி சிங்கம். சோ தோழி, தோழி. பைபிள் சொல்றாரு, உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவி. அவ யாரு? உடன்படிக்கையின் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது.
ஹலோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்திலும் துரோகம், தேவன் அறியாத மக்களிடத்திலும் துரோகம். ஆமென். சாகர வரைக்கும் தயவு செய்து உங்க மனைவிக்கு நீங்க துரோகம் பண்ணாதீங்க. அதே போல மனைவிகளும் புருஷனுக்கு, ஏன்னா குணசாலியான பெண்ணை பத்தி பதில் சொல்லுது, அவன் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். இருக்காமா? எத்தனை புருஷனுடைய இருதயம் உங்களை நம்புது? ஐயோ வெளியே போவானான்னு சொல்றார் பாஸ்டர், என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிடார். 11 தாயி 11. அவள் புருஷனுடைய இருதயம். உங்க பைபிள் இருக்கு பாருங்க, உங்க பைபிள் நம்பும். எங்க பைபிள் இருக்கு, உங்க பைபிள் பாருங்க இருக்கா? என்ன போட்டிருக்கு? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். எத்தனை பேரு உங்க புருஷன் உங்க சந்தேகப்படுறாங்க? டெய்லி சந்தேகப்படுறான் பாஸ்டர். சந்தேகப்படுற மாதிரி நடக்கூடாது. போன் வந்தா அவர் எதிரே பேசு, தூக்கி ஓடணும். ஏய், உங்க அம்மா தானே பேசுறாங்க, உங்க அம்மா தானே பேசுறாங்க. அவருக்கு யாரு? மாமியாரு. உங்க அப்பா தானே பேசுறாரு, அவருக்கு யாரு? மாமனாரு. உங்க அண்ணன் தான் பேசுறான், அவருக்கு யாரு? மச்சான். எது தூக்கி மேலே ஓடுற? அப்போ ஏதோ சந்தேகம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கப்பா, சொல்லுங்க அண்ணன், சொல்லுங்க பாஸ்டர், சத்தமா பேசு. ஏன் எடுத்து மெத மேலே ஓடுற? அப்போ இவன் உள்ளத்துல ஏதோ அவன் நினைக்க ஆரம்பிச்சிடறான். அது அப்படியே ஒன்று ஒன்றா அது உன்னுடைய ஆக்டிங், நீ நல்லவதான், ஆனால் உன்னுடைய செயல் கிரியை நல்லா இல்லை. ஒத்துக்கிறீங்களா? வெளியரங்கமாகிரு, ஃப்ராங்காரு. ஆமென். இப்போ என்னப்பா உன்னை ரகசியம் கேட்டு உனக்கு அவர் இது கொடுத்துருப்பாரு. எல்லாமே வெளியரங்கமாகிருங்க. அப்பா சொல்லு, நீ யாரை பற்றி ஒன்றா சொல்லுங்க, என் பொண்டாட்டி பற்றி சொல்லாதீங்க. எத்தனை புருஷன் அப்படி சொல்ல முடியும்? அவ கேடி கிளாடி சொல்லக்கூடாது. நீங்க செகண்ட் சர்ச்சை வரையா, உன் புருஷனுடைய இறுதி உன்னை நம்பணும். அதே போல பொண்டாடி உன்னை நம்பணும். வசனம் 2 பேருக்கும் ஒண்ணுதான். பிரதர், பொண்டாட்டி சந்தேகப்படுற மாதிரி நடந்துட்டுனா முதல் ஆப்பு அங்கதான் வரும். ஏன்னா அவர் தான் உன்னை படிச்சு அங்க கொடுத்துருக்கிறாரு. கவனிங்க, நமக்கு அப்பா அம்மா யாரு? இப்போ ஆதாம் ஏவாளுக்கு அப்பா அம்மா யாரு? மாமனார் மாமியார் யாரு? அவருக்கு 2 பேருமே அவர் தான். அப்போ இப்போ ஏவாள் உட்கார்ந்து அழுதாருன்னா அவர் கோபம் வந்துடும். வருமா? வசனம் 2 பேருக்கு தான். அவ புருஷன் இறுதியும் அவளை நம்பணும் மாதிரி இவ இறுதியும் உன்னை நம்பணும். நம்புதா? ஏய், என் மேல சந்தேகப்படாத. ஏய், சந்தேகப்பட ஃப்ராங்க் ஆயிரு. போகும்போது ஏன் நல்லா இந்த ட்ரெஸ்ஸு ஏன் ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு வாசனை வருது. எந்த இடத்துலையும் சந்தேகம் வரக்கூடாது. நீ ஒரு தேவனுடைய பிள்ளை, உன் மேல கிருபை இருக்குது, தேவ ஆவியானவர் இருக்கிறார், உண்மையா இருக்கணும். நீங்க இல்லையா, ஒரு நாளும் துரோகம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டுனா பைபிள் தெளிவா சொல்லுது. நீதிமொழிகள் புஸ்தகம் கவனிங்க, 6ஆம் அதிகாரம். தன்னுடைய மனைவியினிடத்திலே பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். திருடன் தன் பசியை ஆற்ற திடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்துக் கொள்கிறான். வாதையும் லட்சியம் அடைவான். அவனுடைய நிந்தை ஒழியாது. ஹலோ, பைபிள் தான். உப்பு துண்ணுட்டா தண்ணி குடிச்சே ஆகணும். மனைவிக்கோ புருஷனுக்கோ துரோகம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் அதை நீ உணர ஆண்டு வச்சிருவார். அது மட்டும் ஏன்னா பாவம் பின்தொடருமா. பாவம் உங்க வீட்டு வாசப்படியிலே படுத்து கொண்டிருக்கமா.
சொல்லி ஆகணும். ஆமா, அவர் என்னை நேசிக்கல, அவர் எனக்கு ஒன்றும் செய்யல, ஓகே, அவட சொல்லு. அதுக்காக நீ போய் துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா? எவனோ ஒருத்தன் பல்ல கட்டலான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போயிடக்கூடாது. எவனோ ஒருத்தன் உன்னை நேசிக்கிறான் இல்லையா? என்னைக்கும் பாம்பு எப்படி பேசு, நீங்கள் சாவதே இல்லை. அது பார்வைக்கு இன்பமாக இருந்தது, புசிப்புக்கு. கவனிங்க, பிசாசுடைய தந்திரம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஆனா புசிச்ச உடனே உன் ஜோலி முடிஞ்சது. அது வரைக்கும் நீ நெஞ்ச நிமித்தி நடக்கலாம். என்னைக்கு பாம்பு உனக்குள்ள வந்துட்டோ அன்னைக்கே உனக்கு சனி. அதுல இருந்து பாருங்க, தாவீது பாவம் செய்யாத வரைக்கும் பாருங்க, தேவன் தாவீதோடு கூட இருந்து இல்லையா வெற்றி கொடுத்தார். 11ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் அவன் உப்பரி மேலே சுத்தும் போது அங்கே குளிக்கிற ஒரு பெண்ணை பார்த்து அவளை இச்சித்து அவளோடு கூட விபச்சாரம் செய்தபடினாலே அன்னைக்கு ஆரம்பிச்சது தாவீதுக்கு சனி. சாகர வரைக்கும் அவனுக்கு அந்த போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. முதல் புள்ள செத்துச்சு. புரிஞ்சிட்டீங்களா? தயவு செய்து சொல்றேன், உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஏன்னா உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியா இருக்கிறார். துரோகம். அதே போல உங்கள் புருஷருக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்களை நம்பிதானே வேலைக்கு அனுப்புறாங்க. சோ நான் தெய்வத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். ஹலோ, ஆமா, உங்க புருஷனை விட அதிகமா ரொம்ப அன்பு செலுத்துற பேய் உள்ள இருக்கும், உங்க கூட வேலை செய்யும். சொல்லு, என்ன அழகா இருக்கிற நீ, உன்னை வச்சு அவனால் வாழ முடியல, இது அப்படியே ஐஸ் இறங்க பாருங்க உள்ள. பேய் என்ன சொல்லும், இந்த படம் பாத்தியா இல்லையா சொல்றாங்களே உங்களை. ஆனா ஒரு நாள் உன்னை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ ட்ரெஸ் பண்ணா அப்படியே அது அவ்வளவு மாதிரியே இருக்கிற. ஆனா உங்க பக்கத்தை பேச யார் சொல்லணும், சொல்றாங்க. அப்பவே நீ உஷார் ஆயிடணும். இது வரைக்கும் என் புருஷன் எனக்கு கேட்டதே கிடையாதுங்க. ஆனா நீ யாரோ தெரியல, நீங்க என்ன பண்றீங்க, என்ன இப்படி கேட்கறீங்க. பேய் அன்னைக்கு தான் உனக்கு என்ன பண்ணும், அப்படியே தள்ளி 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 போயிட்டு நரகத்துக்கு கொண்டு போயிடும். பி கேர்ஃபுல், துரோகம் பண்ணக்கூடாது. அவரை நேசிக்க மாற்றாரு, பரவாயில்ல, தோத்திரம். உன்னை நேசிதான் இவர் இருக்கிறார் என்ன? ஆமா, உன்னை நேசிதான் அவர் இருக்காரு இல்ல இல்லையா? ஸ்தோத்திரம். நீ அழுதா டக்குன்னு அவரு ஓடியாந்துருவாரு. நீ 1 மணி நேரம் தான் இந்த ஆள் யாரும் மாறமாட்டான். நீ அழுதா அவர் வந்துடுவாரு. ஹலோ ஹலோ, புருஷர்களே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். புரியுதா? தீமையான காரியம் செய்யாதீங்க, கடவுளுக்கு விரோதமான பாவம் செய்யாதீங்க, துரோகம் செஞ்சிடாதீங்க. இன்னும் அதெல்லாம் நீ அறுவடை பண்ணணும். விடமாட்டார் ஆண்டவர், விடமாட்டார் ஆண்டவர். நீ 1000 மன்னிப்பு கேட்டாலும் இல்லையா, இந்த பாவத்துக்கு மட்டும் உனக்கு மன்னிப்பு இல்லை. ஏன்னா இந்த பாவம் உடலோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. விபச்சாரம் செய்தவன் இல்லையா, வாதையும் லட்சியம் அடைவான், அவனுடைய நிந்த ஒழியாது. புரியுதா? அதனால திருமணமான நீங்க கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீங்க தீர்மானம் எடுக்கும்போது உங்க வாழ்க்கையில பிசாசு வச்சிருக்கிற எல்லா கோணலையும் கர்த்தர் சபையாக்குவார். ஆமென் சொல்லுங்க. தினந்தோறும் வேதம் வாசிங்க, தினந்தோறும் இல்லையா ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தீர்மானம் பண்ணுங்க, மனம் திரும்புங்க. எதெல்லாம் மனம் திரும்புன்னு ஆண்டு சொல்றாரோ மனம் திரும்பி நீங்க வாழும்போது பாருங்க, இந்த மாசத்திலே எல்லா கோணலையும் அவர் சபையாக்க அவரால் முடியும். ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சபைக்கு வரீங்களா, பயபக்தியா இருங்க, உண்மையா இருங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, சபையோடு இணைந்து செயல்படுங்க, சபையில் ஊழியம் செய்யுங்க.
இதெல்லாம் நம்ம கர்த்தருக்கு பயந்த ஒரு காரியங்கள். ஆமீன். ரெண்டாவது, மனைவிடத்தில் அன்பாயிரு. அதான் பாஸ்டர் இல்ல, அன்பாயிரு. பைபிள் சொல்லுது, வாசிமா. கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தது போல புருஷனும் தன் மனைவிடத்தில். பிரதர், எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். பைபிள் படியே. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே, கை வைத்துங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கவனிங்க. ரெண்டாவது, உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா அன்பா இருங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு, எப்போ பார்த்தாலும் இந்த WW இல்லையா, கையில் உடைய மாட்டிக்கின்னு இல்லையா, வா வா. நீங்களும் சண்டைக்காரியும் கோபக்காரியமான வீட்டிலே குடியிருப்பதில்லை. வீட்டுக்கு மேல் குடியிருக்கலாமா? இந்த மேல் வீடு ஏந்தமா கட்டுறாங்க? இந்த மாதிரி ஆட்களுக்கு தான். சண்டைக்காரி கோபக்காரி வீட்டில் இருக்க முடியாதுன்னா மேலே ஒரு ரூம் போடுறாங்க. அனுபவம் பா. இன்னொரு சொல்றாரு, சண்டைக்காரியும் கோபக்காரியமானோட இருப்பது காட்டிலும் வனாந்தரத்தை போய் கூடியிருக்கலாமா? சண்டைக்காரியா இருக்காதுங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை 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 இல்லையா? எப்போ அந்த தலை மாட்டும், எப்போ அந்த தலை தெரியும், அப்பவே கோஷம் மாட்டிக்கும். அன்பை வெளிப்படுத்துங்க. கால அஷ்டல நீ என்ன கால அஷ்டல மவனே. பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது. நீ பழி வாங்க யோசிச்சா மண்டை இருக்காது, கொண்டை இருக்காது. மண்டையில் கொண்டை இருக்காது. மண்டை இருக்கான கொண்டை இருக்காது. ஏன்? பழி வாங்குதல். எத்தனை பேருக்கு அந்த பாம்பு குணம் இருக்கு? பாம்பு குணம். கொத்திக்கினே இருக்கு பாருங்களேன். தயவு செய்து அந்த குணத்தை என்னோட இறக்கட்டு. பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது. சூரியன் அஸ்தமிக்கிறது முன்னாடி உங்க கோபம், உங்களுக்கு சொல்றேன், கோபம் தணிஞ்சிடணும். அப்ப பாருங்க, அந்த மெதுவான பிரதி உத்தரம் கோபத்தை ஆற்றிடும். ஆமா சொல்லுங்க. முதல்ல சண்டைக்கு இடம் கொடுக்காது. என்ன பைபிள் சொல்லுது, சண்டை எழும்பும் முன் என்ன பண்ணு, கோபத்தை விட்டுடு. கவனிங்க, ஒருத்தர் சொல்ற, நான் சொல்ல, இந்த ஆண்களுக்கு வந்து சண்டை போட தெரியாதான்? நான் சொல்லல, சண்டை போட தெரியாது, பேச தெரியாது. சரி, கட்சி என்ன சொல்றேன். இது 1985 நான் உங்க அம்மா எப்பா 85 எங்கம்மா போச்சு மறக்காது பாருங்க. அந்த பாம்பு குணம் இது தெரியாது மண்டைக்கு பாவம். கட்சி என்ன சொல்ற சொல்லு, கட்சி என்ன சொல்ற சொல்லு. ஒரு கட்சி சண்டைனா கட்சியில் வந்துடுவாரு. ஆனா இந்த அம்மா ஏல ஆரம்பிக்கும். அன்னைக்கு உங்க அம்மா, அன்னைக்கு உங்க அண்ணன், அன்னைக்கு உங்க தம்பி, அன்னைக்கு உங்க தங்கச்சி இல்லையா, அன்னைக்கு நீ ஏமா இப்போ அதெல்லாமா தேவை. நவ் டுடே எப்படிதான் ஞாபகம் சக்தி தெரியல. மற்றெல்லாம் ஏமா போன வாரம் பாஸ் என்னவா பிரசம் 1985 சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அன்னைக்கு என்ன வார்த்தை சொன்ன தெரியுமா? நீ இங்க இருக்கு, செத்துற போறேன், இங்க இருக்கு, அதெல்லாம் ஞாபகம் இருக்க. ஒரு வசனம் ஞாபகம் அடிப்பார் ஆண்டவர். ஏன் நீ குடும்பம் நல்லா இல்லை? ஏன் ஒரு சுமுத்தா போல? ஏன் இல்லையா? ஆமா, பாட்டு போ. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் உண்டு, உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா ராஜா ராஜா. இயேசு வீட்டில் இருந்தால் சண்டை வருமா? அவர் இல்லைன்ற தைதானே இல்லையா? ஜிம்பர வா வா வா. நேற்று என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? அதனால பாருங்க, வேலை விட்டு ஆம்பளை சீர் வீட்டு வர மாட்டேன் பாருங்க. 5 மணிக்கு வேலை விடுவாங்க, இவர் 9:30 மணிக்கு வருவார்.
ஏன்? அப்பதான் தூங்கும். அப்பெல்லாம் பின் தூங்கி முன்னுக்கு எழுந்துப்பாங்கன்னா பெண்கள் பின்னால் தூங்குவாங்க. புருஷன் வந்து சாப்பிட்டு இல்லையா மீந்து போன சொத்தை அது சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் ஊற்றி கவுத்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் பண்ணு. இப்போ இவர் முதல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு கொடுத்துறாரு. இவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இவர் தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு இல்லையா எல்லாம் முடித்து போட்டுப்பாரு. சீரன் இவர் குடும்பம் கெட்டு போயிடும். பெண்கள் பின் தூங்கி முன்னாலே எழுந்துக்கணும். எதுக்கு எடுத்தாலும் கண்ணை கசக்க கூடாது. ஆனால் இதை பாயிண்ட் எழுதி வச்சிருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் கண்ணை கசக்குது. எதுக்கு எடுத்தாலும் கண்ணை கசக்குது. எதுக்கு எடுத்தா மனைவியின் கண்ணியம் எதுக்கோ பின் தூங்கி முன் எழ வேண்டும். அன்றாட வேலையை முன்கூட்டியே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். காலை ஏந்து வந்தான் பால் இல்லை, பால் இல்லைன்னு எப்போ யோசிக்கணும்? நேற்றே யோசிச்சிடணும். பால் இல்லை, காப்பி தூள் இல்லை, டீ தூள் இல்லைன்னு யோசித்து செயல் பண்ணணும். ஆமாம், அன்றாட வேலைகளை முன்கூட்டியே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தீர்ந்து போவதற்கு முன்கூட்டியே அவைகளை குறித்து வைத்துக் கொண்டு முன்கூட்டியே வாங்க வேண்டும். தன் புருஷனுக்கு எது பிடிக்கும் எது தெரிந்து அதையே செய்யணும். இது கண்ணியம். கண்ணியம். அவருக்கு காரகம் பிடிக்காதுன்னா இது காரகம் வைக்கும். அவருக்கு ரசம் பிடிக்காதுன்னா ரசம் வைக்கும். அவருக்கு பாவக்காய் பிடிக்காதுன்னா பாவக்காய். இதுக்கு பிடிக்குமா பாவக்காய்? உனக்கு பிடிக்கும் செய்ய சொல்ல, அவருக்கு என்ன பிடிக்குமோ செய். அப்புறம் புருஷனுடைய மனநிலை அறிந்து பேசணும். அவர் டென்ஷனாக வருவார். ஏங்க உனக்கு தெரியுமா, உனக்கு உன் பையன் லட்சணம் உனக்கு தெரியுமா, உனக்கு அந்த இதோ இருமா வந்து பிறகு ஒரு டீ குத்துட்டு சோறு போட்டு தான் பேசணும். புருஷன் வேலை விட்டு வீட்டுக்கு வந்தா சோறு போட்டுட்டு பிறகுதான் எல்லா கதையும் பேசணும். ஏன்னா அந்த ஆள் ஒழுங்காக தான் உனக்கு வாழ்க்கை. அந்த மனுஷன் போயிட்டாலும் முடிஞ்சது உன் ஜோலி. உண்மைங்க. நிழல் அருமை எப்பமா தெரியும் உனக்கு? வெயில் காயும் போது தான் தெரியும். ஏய் நீ இல்லை என்னடா நான் பௌஷிக்குவேன். பௌஷிப்பாரு, அப்போ பௌஷிப்பாரு அன்னைக்குதான் யோசிப்ப நீ. ஆமா சொல்லு. அவங்க மனநிலைமை அறிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நீ நடந்தீங்கன்னா நீ தான். அதனால சொன்னாங்க தாய்க்கு பின் தாய் பாருங்க, என்னைக்காவது சோறு போடாமல் பேசுவோம் பார்த்தீங்களா? அவன் எவ்வளோ பெரிய தப்புன்னா கூட அவனை கூப்பிட்டு அவன் சோறை போட்டுட்டு அப்புறம் தான் மகனே இது பேசாதப்பா, செய்யாதப்பா, போகாதப்பா, நம்ம குடும்பத்துக்கு இது ஆகாதுப்பா அப்படி சொல்லுவா. ஆமாம் சொல்லுங்க. அதுதான் தாய்க்கு பின் தாரன்னு சொன்னாங்க. ஆனால் இது அவன் வருவானா பார்த்துட்டு ஒரு டீ கூட கொடுக்காம இல்லையா, சோறு போடாம இல்லையா, உன் புள்ள லட்சணம் தெரியுமா, உங்க அம்மா லட்சணம் தெரியுமா, உங்க தங்கச்சி லட்சணம் தெரியுமா, அதெல்லாம் பார்க்க தானே நீ வந்திருக்கிற. ஹலோ, புருஷனின் விருப்பத்துக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். அவன் விருப்பம் தான் உன் விருப்பம், உன் விருப்பம் அவங்க விருப்பம் இல்லை. அவங்க விருப்பம் தான் உன் விருப்பம். நானும் என் விருப்பம் தான் போச்சு தோத்துறோம். நீ பிரமாணத்தை மீறுன்னு அர்த்தம். என்ன பாஸ்டர் புதுசு புதுசாக பேசுறீங்க? இதாங்க லைஃப். ஏன் இன்னைக்கு கோணல் வருது வாழ்க்கையில்? ஏன் இன்னைக்கு நிறைய ரோடு கடை ஆகிப்போச்சு? ஏன் இன்னைக்கு நிறைய தபாக்கள் ஏன் வந்துட்டு? காரணம் என்ன? காரணம் என்ன? புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சுதா? உன் இஷ்டத்துக்கு வரணும்னு யோசிக்காத. அவங்க இஷ்டத்துக்கு போகிறது நீ உன்னை விட்டு கொடு. ஆமா இல்லை, நீ என் இஷ்டத்து தான் வரணும். ஆமாம், அவன் இஷ்டத்துக்கு போயிடுவான். அப்படி நடுத்த நாராயணா தான் அவங்க கதை. புரிஞ்சதா இல்லையா? புரிஞ்சுதா இல்லையா? ஆமா. அதனால கவனிங்க, மனைவி அன்பா இருங்க,
வெளிநாட்டில் ஒரு நாளைக்கு 10 முறையாவது ஐ லவ் யூன்னு சொல்லுவான் புருஷன் மனைவி பார்த்து ஐ லவ் யூ, டக்குன்னு டைவர்ஸ் பண்ணுவான். ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 முறையாவது ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ். என்னைக்காவது ஒரு நாள் தோத்திரம் போட்டிருக்கியா புருஷனுக்கு? ஏங்க தோத்திரங்க சொன்னியா? எத்தனை பேர் காலையில் ஏந்து உங்கள் வீட்டுக்காருக்கு தோத்திரம் பண்ணுற? அப்படி எவ்வளோ துணிகரமான பாவி! உன்னெல்லாம் வைக்கலாமா? தோத்திரம் யாருக்கு பண்ணுறோம்? அவருக்குள்ள இருக்கிற தேவனுக்கு பண்ணுறோம். வாங்க பாஸ்டர், இப்போவே அதனால நிறைய திமிர் இருக்குது. இப்போ தோத்திரத்தை பண்ணிட்டா இன்னும் ஹலோ, அவர் திமிர்னா தேவன் அடக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு நரம்பு இழுத்தாருன்னா முடிஞ்சது கதை. ஆனால் உன் கடமை நீ செஞ்சே ஆக வேண்டும். தோத்திரம் பண்ணுவீங்களா? அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். எதிர்பார்க்கிறாரு இல்லையோ, சோத்திரங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லு, நல்ல வார்த்தை சொல்லு, நல்ல வார்த்தை சொல்லு. என்னை கனம் பண்ணுகிறோம், நான் கனம் பண்ணி சொல்றாருல, கனம் பண்ணுவதில் முந்திக்கொள்ளுன்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, பேசுறியா? சண்டை போட்ட முதல் பேசுறது ஆள் யாரு? போய் சொல்லாத. அவர் வந்து கெஞ்சணும், ஏய் சாரிமா 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 சாரிமா, தெரியாமல் செஞ்சிட்டுமா தெரியாமல் செஞ்சிட்டுமா, இப்படி கெஞ்ச விட்டினா தினதோறும் ஆடுறான் பாஸ்டர். தோத்தம் தினதோறும் ஆடுறான் பாஸ்டர். ஏமா உன்னை கட்டிட்டியாமா அந்த ஆள் ஆடணும்? உன்னை கட்டினா சந்தோஷமாக தான் இருக்கணும் அவர் இல்லையா? தாவீது பாருங்க, கட்டில் நினைக்கிறான். ஒவ்வொரு நாளும் ராத்திரியில் அழுது அழுது கட்டில் நினைக்கிறாரு. அந்த 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 சோதனை இந்த ஆட்டம் கொடுக்க பாவம், எங்கேயோ கெட்டுன்னு வந்து வேலைக்கு போய் வேலையை செஞ்சு வருது. அந்த தூங்குற அந்த 8 மணி நேரமாவது கொஞ்சம் சமாதானமாக சந்தோஷமாக தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணு. காலை அமைக்க விடு, கை அமைக்க விடு இல்லையா? ஆமாம், அந்த ஒத்தரம் கொடு. மூஞ்சிக்கா பாஸ்டர், அம்மா கல்யாணம் மூஞ்சி பார்த்தா கல்யாணம் பண்ணேன், மூஞ்சி பார்த்தா கல்யாணம் பண்ணேன். இந்த மூஞ்சிக்கு ஒத்தரம் ஒரு கேடா பாஸ்டர், கால் அமுக்குது ஒரு கேடா பாஸ்டர், கை அமுக்குது ஒரு கேடா பாஸ்டர். ஏன் செஞ்சேன்னாமா? கணவனே கண் கண்ட தெய்வம் அல்லவா? கண்ட சகோதரன் அன்பு கூறாம நீ காணாதேவன் எப்படி அன்பு கூறு? அன்பு இங்க அன்பு இல்லாம இங்க வந்து அன்புக்கு இன்னும் அதிகமாய் ஆராதி கேட்பாரு ஆண்டு. ஏய், நேற்று நைட் அதனால உண்டுன்னு ஆக்கிட்டு இன்னைக்கு அன்பு கூறுகிறேன் இல்லையா? What is? மனைவி மால சாட்சி இல்லை, தைரியமா இருக்கிறேன், தைரியமா இருக்கிறேன். ஸோ அதுதான் தாய்க்கு பின்னால் ஒரு தாரன்னு சொன்னாங்க. ரெபெக்காள் தன் தாயின் கூடாரத்துக்கு அவன் அழைத்து கொண்டு வந்து தன் தாய்க்காய் கொண்டு துக்கம் நீங்கி ஆறுதல் அடைஞ்சானா. ஏன்னா அவங்க அம்மா இடத்த வந்து புஷ்டா ரெபெக்கா வந்து அவங்க அம்மா செத்த துக்கம் மாறுற அளவுக்கு அந்த இடத்த வந்து புஷ்டா பாருங்க. ஸோ குட், அது மாதிரி இருக்கணும். அவங்களும் ஒரு பெண் தானே. யாரு? ரெபெக்காள் ஒரு பெண் தானே. எப்படி அவங்க அம்மா இடத்த புஷ்டா? உங்களால முடியாதா? முடியாதா? முடியல, முடியல. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் நேற்று சொன்னேன் எங்கள் பாஸ்டர்ஸ்க்கு, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 11:29 ஒரு நல்ல ஒரு வார்த்தை. என் நுகத்தை உங்க மேல் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், மனத்தாழ்மையாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது எப்பவும் ஆத்மாவுக்கு ஆறுதல் கிடைக்கும். நுகத்தை ஆண்டவர் இயேசு உன் மேல வைக்கிற நுகத்தை நீ என்ன பண்ணும்? ஏற்றுக்கொள்ளும். ஆமா, நுகனா என்ன? நான் சாந்தமும் அவருடைய குணம், அதை நீ ஏத்துக்கோ. புரியுதா? முடியலாம் கூட நுகத்தை நீ என்ன பண்ணும்? இப்போ ஒரு மாடு மேல இந்த 2 நுகத்தள்ளி வைக்கிறாங்க, முடியல விட வந்து முழு மூச்சு கொடுத்து பிடிச்சிருக்கும் போதா இல்லையா? கவனிங்க, முடியலாம் கூட கர்த்தர் அந்த நுகத்தை மேல வச்சிட்டாரு. என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? என்ன பண்ணணும்?
அவர் சொல்லிட்டாரு, என் நுகத்தை நான் உன் மேல வச்சிருட்டேன், அப்போதான் உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீ நுகன்றதே அவருடைய வார்த்தை, நுகம் என்பது தேவனுடைய குணாதிசயம், நுகம் என்பது அவருடைய வாழ்க்கை. அந்த நுகத்தை உண்மையில வைக்கிறார். அவர் அன்பா இருந்தார் இல்லையா? அவர் சகிப்புத்தன்மை உள்ளவராக இருந்தாரா? அவர் உண்மையா இருந்தாரா? சாந்தமா இருந்தாரா? தாழ்மையா இருந்தாரா? ஆமென். ஏன் உன்னால் இருக்க முடியல? ஏன் அந்த நுகத்தை நீ சுமக்க முடியல? அவர் சுமப்பார் பாஸ்டர், நம்மளால் முடியாது பாஸ்டர். நோ, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. என் நுகத்தை உன் மேல வச்சிட்டு இருக்கிறேன், புரியுதா? நீ சுமக்கணும், அப்போதான் உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். கவனிங்க, இந்த வசனம் 2 இளைப்பாறுதல் வந்து பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உனக்கு இளைப்பாறு தருவேன். இது 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 வந்து வெளியே இருக்கிற ஒரு ஆளுக்கு உள்ள வரதுக்கு ஒரு இளைப்பாறுதல். 2வது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய நுகத்தை உம்மள வைக்கிற பத்தியா வசனம், அதை நீ சுமக்கணும். முடியாது, நடக்காது, வேற எங்கன்னா போய் பாரு, இயேசுவே உன்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவார். என் நுகத்தை உண்மையில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவா இருக்கும், என் சுமை இலகுவா இருக்கும். ஆமா, புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அன்பா இருங்க, இப்போ அகாப்பே லவ்னு தெரியுமா? அகாப்பே லவ் தேவனுடைய அன்பு. நேசிக்க முடியாத மக்களையும் விரும்பக்கூடாத மக்களையும் நேசிப்பதுதான் அகாப்பே லவ். இயேசு பாராட்டின அன்பு. அவங்களை நேசிக்க முடியல, அவங்களை விரும்ப முடியல, வேற வழி இல்லை. அந்த அன்பு உள்ளத்துல ஊற்றப்பட்டாச்சு, நீ நேசித்தான். ஆமா இல்லையா? நம்ம இயேசு ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து நாள் வரைக்கும் எத்தனை தப்பு பண்ணிட்டோம். தப்பண்டு ஏசப்பா, இன்னும் ஒரு விசை மன்னிக்க வேண்டும் தேவா. பாட்டு பாருங்க, பாட்டு பாருமா. மன்னிக்கிறாரா? ஆனா உன்னால் மன்னிக்க முடியல. அன்பு இருந்துச்சுன்னா அன்பு சகலத்தின் தாங்கும், சகலத்தின் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னைத்தானே புகழாது, இருமாப்பா இருக்காது. எப்படி இருக்காதா? இருமாப்பா இருக்கக்கூடாது. ஹலோ, கேட்குறீங்களா? போர் அடிக்கா, அப்புறம் எங்களை பற்றியே பேசுறேன். எப்படி ஃபஸ்ட்டு போர் அடிக்காமல் இருக்கும்? நீ நல்லா இருக்குன்னு தான் பேசி கொண்டிருக்கிறேன். அன்பா இருக்கணும் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமாம், அன்பா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமீன் சொல்லுங்களேன். சரி, 3வதாக மனைவியை தன் சொந்த சரீரமாய் பாவித்துக் கொள்ள வேண்டும். ஓகே, புரியுதா? 4வதாக மற்ற பெண்ணை மனதாலும் நினைக்க கூடாது. ஹலோ, மற்ற பெண்ணை மனதாலும், லாபமோ நஷ்டமோ. அன்னைக்கு என்ன சொன்ன? கல்யாணம் பண்ணும்போது இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் நான் பிரமுகம் பார்க்க மாட்டேன் சொன்னல. ஆனால் இப்போ ஏன் அடுத்த மூஞ்சி பார்த்துங்க? அடுத்த பெண்ணை, அடுத்த ஆணை மனதாலும் நினைக்க கூடாது. யோபு 31:1 சொல்றாரு, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? இருக்கா உங்க மனசுல? வேற ஒரு ஆள் இருக்கா? ஹலோ, உங்க மனசுல வேற ஒரு ஆள் இருக்கா? எக்ஸ் லவர், ஜென்ஸ் ஆர் லேடிஸ், எக்ஸ் லவர். இன்னைக்கு அது என்ன பண்ணுங்க? டெலீட் பண்ணுங்க. ஏன்னா என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ஒரு கண்ணியின் மேல் நினைவா இருக்கவே. ஆமா ஆமா, நல்லது அது. ஆனா இன்னைக்கு பாரு, துணிகரம் ஆயிட்டு. நோ, நீ கண்ணோட உடன்படிக்கை பண்ணிருக்கல, எந்த ஒரு கன்னியின் மேலையும் சரி, எந்த ஒரு ஆண் மேலையும் சரி நினைவா இருக்கவே
அப்படி இருந்தினா உன் மனைவி இன்னொருத்தருக்கு மாவாட்டுவாளாம். பைபிள் போட்டுருக்கு. என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டா. அயலானுடைய வாசலை கூட எட்டி பார்க்க கூடாது. எதிர் வீட்டு ஜன்னலே பார்க்க கூடாது. தோத்திரம். எப்படி பாரு, தப்பில்லை. ஆனா இச்சிக்க கூடாது. இச்சிக்க கூடாது. பழைய ஏற்பாட்டோட புதிய ஏற்பாடு ரொம்ப கடினம். பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செஞ்சாதான் பாவம். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாவே பாவம். ஆமா, புரியுதா? எப்படி பாஸ்டர்லாம் முடியும்? அதுதான் நுகம் மேலே வச்சுக்கிற ஆண்டவர். அதுதான் பைபிள் கையில் கொடுத்துக்கிற ஆண்டவர். ஆமா, சொல்லுங்க. ஹல்லேலூயா. முடியுமா? தேவனால் எல்லாம் கூடும், உங்களாலையும் எல்லாம் கூடும், முடியும். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆண்களுக்கு சில காரியம் பேசிடலாம். மனைவிக்கு இப்போ ஆண்கள் தான் பேசணும், மனைவி பேசலாமா? ஒன்று நற்குணமுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். ஒரு பெண் எப்படி இருக்கணுமா? 1 பேதுரு 3 சொல்றது இல்லையா? உங்களுடைய புறமான அலங்காரமா இல்லாமல் உங்களுடைய உள்ளத்தில் மறைந்திருக்கிற குணம் கவனிங்க. ஒரு பெண் குணம் எப்போ தெரியுமா? சில பேர் சாகவையும் காண முடியாது. ஒரு ஆழமான கிணறு மாதிரி. பெண்ணின் மனம் கடலின் ஆழத்தோட பெருசா. கடலின் ஆழமும் பெண்ணின் உள்ளமும் ஒண்ணா. கவனிக்கணும். சொல்றாரு, உங்க உள்ளத்துல மறைந்திருக்கிற குணம் பார்த்தீங்களா, அதுதாங்க உனக்கு அலங்காரம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும். அடிக்கடி சொல்லுவேன், இந்த கல்யாணத்தில் சொல்லுவேன் இல்லையா, கல்யாண தண்ணி மட்டும் அப்படியே பல 4 அங்குலம் இதை ஏற்றிட்டு பவுடர் ஏற்றி இது ஏற்றி இதெல்லாம் பண்ணிக்கின்னு அப்படியே பொம்மை மாதிரி வந்து நிற்க பாருங்க. ஏமா உண்மையான முகத்தோடு வந்து பாரு. அவன் இந்த மேக்கப் பார்த்து பயந்துட்டு இதை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுங்களேன், மறுநாளே உன்னுடைய சுபாவம் தெரிஞ்சிடும். ஹலோ, அதனால தான் பெண்ணை புறத்தோட்டத்தை பார்க்காம உள்தோட்டத்தை பார்க்கணும். எப்படிமா? A B C D E. ஏன்னா அனாயிட்டி அபிஷேகம் பெற்றிருக்காளா? பீனா நல்ல பைல் படிப்பாளா, பைல் வாசிப்பாளா? சீனா இல்லையா, சர்ச்சை ஆக்டிவிட்டிஸ் எப்படி? சிலது பாருங்க, சர்ச்சுக்கு வர்றதும் போறதும் மாதிரி இருக்கும், தவிர சர்ச்சை ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. எங்களை கேட்பாங்க, பாஸ்டர் உங்க சர்ச்சில் ஒரு பொண்ணு பார்த்துருக்குறோம், அந்த பொண்ணு பேர் இது தெரியுமா? தெரியாதம்மா. ஏன்னா இது சர்ச்சை ஆக்டிவிட்டிஸில் கிடையாது. இப்போ இங்கே சில பசங்க பார்த்தா சர்ச்சை ஆக்டிவிட்டிஸில் இருக்கும். ஆமாங்க, ஒவ்வொரு சண்டே வரும், அந்த பேருக்கும் கொள்ளும் போவோம் வரும் எல்லாம் செய்யும். ஆனால் பார்த்துருக்கிறேன், நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஆனால் நான் கேரண்டி கொடுக்க முடியாதுல்ல. அது உள்ளத்தில் என்ன யாருக்கு தெரியும்? தான் கேரண்டி கொடுத்துட்டே நீ தானே சொன்ன நல்ல பொண்ணுன்னு. நான் பார்த்துருக்கிறேங்க, ஏதோ வந்து வேலை செய்யும் பெருகும் கொள்ளும், ஆனால் அந்த உள்ளத்தில் மறைஞ்ச குணம் ஒன்றும் தெரியாது. தோத்திரம், நீ ஜபம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும். அவனை அந்த பொண்ணு போட்டோ அனுப்புகிறேன், உட்கார வச்சு என்ன பண்ணு, உபவாசம் மட்டும் ஜபம் பண்ணு. ஏசப்பா எஸ்ன்னு லைட் காட்டினார்னா கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா விட்டுடு. ஏன்னா அதை வச்சு நீ காலமெல்லாம் கண்ணீர் வடிக்க முடியாது. சர்ச் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா இந்த இருக்கணும். ஏன்னா அபிஷேகம் அனாயிட்டிங், வீணா பைபிள் ரீடிங், சீனா சர்ச் ஆக்டிவிட்டி, தீனா டெடிகேஷன் அர்ப்பணிப்பு உள்ள வாழ்க்கை, ஈனா மாதிரி எக்ஸாம்பிள் மாதிரி, எஃப்னா ஃபெய்த். இதெல்லாம் எழுதிச்சு. பொண்ணு பார்க்கும்போது புள்ள பார்க்கும்போது இந்த ஏமா அபிஷேகம் பெற்றிருக்கிறியா இல்லையா, ஃபர்ஸ்ட் அவுட்டு, செகண்டு பைபிள் படிப்பியா, பைபிளாக எப்படி இருக்கும் அவுட்டு. அப்புறம் சி சர்ச்செல்லாம் போவியா, 3 நாள் தான், கிறிஸ்மஸ் நியூ இயர் 3 அவுட்டு, 4 டெடிகேஷன். வாட் இஸ் டெடிகேஷன்? அவுட்டு. எக்ஸாம். வாட் இஸ் ஐ எம் எக்ஸாம்பிள். எங்கள் அம்மா ஒரு எக்ஸாம்பிள், அது ஒரு பெரிய பை சின்ன பை.
ஏந்து வந்து நேரு. அவன் லட்டு வச்சாலும் சரி, பூந்தி வச்சாலும் சரி, ஒன்றுத்தையும் தொடாமல் வந்துரு. ஒரு ஏழை பொண்ணு இந்த 5 கேட்டகரி இருக்கா, கல்யாணம் பண்ணு. அந்த புள்ள லைஃப் நல்லா இருக்கும். சில பேர் மாப்பிள்ளை பொன் வேலை வீடு இது புறம்பானது. ஈசாக்கு பாருங்க, ஜெபம் பண்றான் பாருங்களா, பொண்ணு ஒட்டகத்தில் வருது. ஆனால் இவர் என்ன பண்றாரு, ஜெபம் பண்ண தியானம் பண்ணும்படி எங்க போறாரு, வயல்வெளிக்கு போறாரு. புரிஞ்சுட்டா? புரியுதா? பொண்ணு பார்க்கும் போதோ புள்ள பார்க்கும் போதோ இந்த 6 இருக்கணும். இந்த 6 இல்லைன்னா அவ கோடி கோடியா சம்பாதிச்சாலும் சரி, அவளுக்கு 3 அடுக்கு மாடி இருந்தாலும் சரி, இல்லையா? ஏன்னா இது வேலைக்கு ஆக சொல்லுது. நற்குணசாலிகள், குணசாலி, குணசாலி கண்டுபிடிக்கணும் பயில் போட்டிருக்கு. அப்படி வேலை இருக்க அது முத்தோட அழகானது. புரிஞ்சுட்டீங்களா? ஆமா, அப்படி ரூத்தும் நகோமி மாதிரி இருக்கணும். வீட்டில் வந்தா பேய் பிசாசு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த நற்குணம் இல்லைன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஓயா சண்டை நடக்கும். நற்குணம் தான் அதை அட்ஜஸ்ட் பண்ண பாருங்க. இந்த ஆவிக்குரிய பொண்ணா தான் என்ன பண்ணும், அட்ஜஸ்ட் பண்ணும், ஜெபம் பண்ணும், வேதம் வாசிக்கும், அப்படியே போகணும் பாருங்க. எத்தனை வீட்டிலும் மருமகளும் மாமியாரும் ஒன்னா கடைக்கு போயிருக்காங்க. அது 100ல் 1 2 தான் இருக்கும். மொத்தம்லாம் நீ முன்னாடி போனாதான் நான் பின்னாடி வருவேன். சோ நீ ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரியவர்கள். புரியுதா? அப்போ நற்குணமா இருக்கணும். ரூத்தை போய் சொல்றாங்க, உன்னுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் குட் சொல்லணும், இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த குணத்தை விட கல்யாணத்துக்கு பிறகு உன் குணம் நல்லா இருக்கு சொன்னாங்களா இல்லையா? யார் சொன்னா? யார் சொன்னா? போவா சொல்றான். ஹலோ, இதெல்லாம் எங்கேயுமா இருக்கு? பைபிள் தாங்க இருக்குது. நற்குணசாலியா இருங்கள், இல்லையா? ஆமா, உங்க மேல நான் 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 கருத்தல் இன்னும் நான் வந்து எல்லா வீட்டையும் விசிட் பண்ணி உங்களை தனித்தனியாக பேச ஆசைப்படுறேன். உங்களுக்கு தனித்தனியாக பேச ஆசைப்படுறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ், மைனஸ் ஆர் ப்ளஸ். அவங்க என்னைக்கு வருவீங்க பாஸ்டர்? என் மனசெல்லாம் கொட்டி ஒரு அழுதுட்டுனா நான் பிறந்த பாக்கியத்தின் என்னைக்கு வரீங்க பாஸ்டர்? நான் லீவ் போட்டுறேன் பாஸ்டர். ஏன்னா உங்களால சொல்லி அடன்னு ஆசைப்படுறேன் பாஸ்டர். எனக்கு உங்களை விட்டா வேறு யாருமே இல்லை பாஸ்டர். இயேசுக்கு அப்புறம் நீங்கள் தான் இருக்கீங்க பாஸ்டர், இல்லையா? நிறைய உள்ள அப்படி ஏங்குது. உன் இதயம் இயேசுவுக்கு தெரியும், உன் வேதனை இயேசுவுக்கு புரியும், உன் தனிமை, அப்புறம் சோர்வுகள் இயேசு அறிவா. பாருங்க, இப்பதான் சிரிக்குது. உங்களையும் விசாரிப்பேன். ஆமே, டாடி இயேசு வந்துடுவார். இப்படி சுத்தி வரத்துக்குள்ள இயேசு வந்துடுவார். ஹலோ, உங்களுக்கு வார வாரம் இங்கே நாங்கள் வேத வசனம் சொல்லி கொடுக்குறோம், இல்லையா? உங்களை என்னால் தனித்தனியாக பார்க்க முடியல, ஆனால் உங்களை ஒரே நாள் பார்க்குறோம், வசனத்தை கொடுக்குறோம். அதை கேட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோணங்களையும் கர்த்தர் நேர்மையாய் மாற்றி விடுவார். ஆமென். கவனிங்க, புத்தி உள்ள பிள்ளையா இருங்க. 14:1 புத்தி உள்ள ஸ்திரியை கண்டுபிடிக்கணும். புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுகிறாள். யார் அவ? புத்தி. படிச்சிருக்கோ படிக்கலையோ தேவன் புத்தியை கொடுக்கிறார், இல்லையா? அது வீட்டை கட்டும் பாருங்க அழகா. சிலதுக்கு அந்த இது இல்லை. சில ஆண்டோட எல்லாம் கேளுங்க, புத்தியா இல்லையா? ஆமா, அந்த வீட்டை இல்லையா? நீ போய் நான் ஒரு வீட்டு விசிட்டிங் போயிருந்தேன். பாஸ்டர், எனக்கு ஒன்றுமே தெரியாது பாஸ்டர்,
இவ வந்த பிறகுதான் பாஸ்டர் இந்த வீடு கட்டணும், அங்க ஒரு வீடு கட்டி இருக்கிறோம், அங்க 2 இடம் வாங்கி போட்டிருக்கிறோம், எல்லாம் இவ வந்த பிறகு. உங்களை யாரும் அப்படி சொல்ல முடியுமா? பாஸ்டர் இவ வரதுக்கு முன்னாடி நான் எப்படி பாஸ்டர் இருந்தேன், இவ வந்த பிறகு எல்லாம் அது கேட்க நல்லா இருக்கா, இது கேட்க நல்லா இருக்கா? என்னைக்கு வந்து கால் வச்சாலோ அப்போ நான் ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சிருந்தேன் பாஸ்டர், வந்தா வித்து துண்டா பாஸ்டர். புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளோ தன் வீட்டை தன் கையினாலே இடித்து போடுகிறார். நீங்க யாரும் அப்படி இருக்கக்கூடாது. 1 10 ஆக்கணும், 10 100 ஆக்கணும், 100 1000 ஆக்கணும், 1000 லட்சம் ஆக்கணும். அப்ப பாருங்க, அவங்க உன்னையே சுத்தி வந்துப்பாங்க. நீ தான் 100 10 ஆக்குறிய, 100 10 பக்க 10 0 ஆக்கி வச்சிருக்க. என்கிட்ட துட்டே கொடுக்க மாட்டேன். எப்படி கொடுப்பாரு உங்கள்கிட்ட துட்டு? அவர் தான் பாஸ் எடுத்து கொடுக்குறாரு, அப்பப்போ கொடுத்துட்டு போறாரு பாஸ். ஆமாம், உன்னை பற்றி தெரிஞ்சு போச்சு, நீ 10 கொடுத்தா 0 ஆக்கி வச்சிருப்ப, அவர் 0 போட்டால் 10 ஆக்குவார். உங்கள் வருமானம் சொல்லிடணும், எவ்வளோ சம்பளம் சொல்லணும். அப்போ தான் சரியா அது குடும்பம் நடத்தும். போய் சொல்லக்கூடாது. 1000 ரூபானா எனக்கு 8 ரூபாய் தான் வருது, என் ரூபாய் செலவு வச்சிருப்பார். உண்மை உள்ளதென்றும் புருஷன் மனைவிக்குள்ள எந்த ஒளிமரம் இருக்கக்கூடாது. படுக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷமாவது 2 பேரும் பேசிட்டு படுங்க. மூஞ்சிக்கு அவங்ககிட்ட பேசுறது. ஏமா புருஷன் தாவா, ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது 2 பேரும் என்ன பண்ணுங்க, பேசுங்க. எங்க நம்ம குடும்பம் இப்படி இருக்கு, நம்ம பிள்ளை இப்படி படிக்குது, நம்ம காலம் இப்படி இருக்கு. 2 பேரும் இந்த கம்யூனிகேஷன் தான் நிறைய குடும்பத்தை பிரச்சனை. அவர் பாட்டுன்னு அவர் சாப்பிட்டு போய் படுத்துருவாரு, நம்ம பாட்டுன்னு சாப்பிட்டு இது படுத்துருவோம் இல்லையா? வீட்டில் என்ன நடக்கு ஏது நடக்கு, பையனா பண்ணு. சில வீட்டில் பையன் என்ன படிக்கிறதுன்னு தெரியாது. ஏமா நம்ம பெருமை என்ன படிக்கிறான், உன்னை கட்டி நான் மாறடிக்கிறேன். நம்ம சின்ன பொண்ணு என்ன படிக்கிறான், 3ஆம் பொண்ணு என்ன படிக்கிறான், எல்லாம் இதுக்கு தான் தெரியும். நோ கம்யூனிகேஷன் இஸ் குட். 10 நிமிஷம் பேசுங்க, அது 2 பேரும் தேவன் தெரியப்படுத்துங்க. புரியுதா? என்ன குறை இருக்கு, என்ன நிறை இருக்குது, பேசுங்க. இதாங்க ஐக்கியம். வேற மிருகத்துக்கோ பறவைக்கோ குடும்பம் கிடையாது. கர்த்தர் மனுஷன் மாத்திரம் தான் குடும்பத்தை கொடுத்துருக்கு. நீங்கள் நானும் பாக்கியவான்கள். ஆமா, குடும்பத்தில் நிறை இருக்கலாம், குறை இருக்கலாம், 2 பேரும் கலந்து பேசுங்க. நீ நான் சொல்றது, நான் சொல்றது போனா தொலைஞ்சிரும் குடும்பம். புரியுதா? எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் தினந்தோறும் என் மனைவி வேலை செய்யும் போது எனக்கு அவ்வளோ கேட்க மாட்டேன், ஆனால் ஓப்பிப்பா. இங்கே வீட்டை விட்டு புறப்பட்டுலேருந்து நான் 8:30 மணிக்கு கிளம்பினேன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு 9 மணிக்கு போனேன்னா, அந்த பஸ்ஸு வந்து தான் போர் அடிக்குது, பஸ்ஸு வந்து தான். அப்புறம் பஸ்ஸுக்கு ஆள் வரலையா, நான் நடந்தே போனேன்னா, அங்கே ஒரு ஸ்கூட்டர் வந்து தான் வண்டியில் ஏறினா, ஸ்கூலில் வேலை பண்ணா, இந்த வாதி அப்படி பேசினாரா, அப்படி பேசினாரா, எனக்கு போர் அடிக்கும். ஆனால் ஓப்பிச்சுடுவோம் பாட்டு. அப்போ என்ன இல்லை, ஒளிவு மறைவு இல்லை. ஆமென். அதனால தான் 30-33 வருஷம் வண்டி ஓடுது. சில வண்டி ஒரே வருஷம் ஸ்டக்காக நிற்குது, 2 பேசதே கிடையாது. இனிருந்து பேச ஆரம்பி. அச்சுவிடுவார் ஆண்டவர். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் 2 பேரும் மனம் விட்டு பேசுங்க. பல பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆமா, புரியுதா? பேசு. உன் கஷ்டத்தை அவரான்னு சொல்லு, அவ கஷ்டம் சொல்லிட்டோம், பகிர்ந்து கொள்ளுங்க. 2 பேரும் சேர்ந்து தேவன் தெரியப்படுத்துங்க, அவர் பார்த்துக்கொள்வார். 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒளியே ஒருமித்து போக முடியும்னு போட்டு பைபிள். ஒருவன் 1000 பேரை தோற்றினா 2 பேர் சேர்ந்தா
பலன் ஜாஸ்தி. நீ ஒண்டியாவே நீ எடுக்கிறல கூட அவரை ஜாயின் பண்ணிப்பாரு, உன் பாரமே குறைஞ்சிடும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட பெண்ணா இருக்கணும்? மனைவியா இருக்கணும், நற்குணசாலியா இருக்கணும், குணமுள்ள பெண்ணா இருக்கணும். புத்திசாலியா இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை அவரால் செய்ய முடியும். ரெண்டாவது, கணவனுக்கு கீழ்ப்படியும். அதான பாசங்க இல்லை எங்க பைபிள் தெளிவா மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி உன் கட்டின புருஷனுக்கு என்ன பண்ணு? எத்தனை கீழ்ப்படுவீங்க? போய் சொல்ல மனசு கோயில் இருக்கிறோம் பாஸ்டர், அவர் கோடு போட்டா நான் தாண்டவே மாட்டேன் பாஸ்டர். எத்தனை பேர்? அவங்க கடனை விடுங்க, அது கடனை விடுங்க. இன்னும் பைபிள் தெளிவா இருக்கு. சாராள் தன் புருஷனை ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்தான் போட்டு. ஏன் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை கோணல் தெரியுமா? சில சமயம் நம்ம சுயமா வசனத்தை மீறி போயிடுவோம். அங்கதான் அதனால தான் பிசாசு கிரியை செய்யுது. கவனிங்க, நான் எங்க பாச சொன்னேன், சகரியா மேல அந்த ஜோஷுவா மேல அழுக்கு வஸ்திரம் இருந்துச்சு, பக்கத்தில் பேய் வந்துட்டான் தீங்கு செய்யறதுக்கு. அழுக்கு வஸ்திரம் தான், அவன் பிரதான ஆசாரியன். அழுக்கு வஸ்திரம் போட்டுருந்தான், அவனுக்கு தீங்கு செய்ய பிசாசு பக்கத்தில் வந்து நின்றுட்டு. புரியுதா? ஒரு சின்ன காரியம் நீ மிஸ் பண்ணாலும் பக்கத்தில் பேய் வந்து நின்றோம். நேற்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஆண்டவர் ஒரு சின்ன காரியம் அழுக்கு வஸ்திரம் தான், ஆனா அவனுக்கு தீங்கு செய்ய பேய் வந்து நிற்குது. ஆண்டவர் கடிந்து கெட் அவுட். அவன் அக்கிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி. புரிஞ்சா? இல்லைன்னா அந்த பிசாசு அவர் தீங்கு பண்ணிட்டு இருக்கும். புரியுதா? நீங்க உங்களால ஒரு சின்ன கீழ்ப்படியாமை பேயை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடும். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தர் கீழ்ப்படுற மாதிரி எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படின வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல சப்மிட் அல்லது சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளுதல். முடியுமா? பாட்டு. சாஷ்டாங்கம் செய்ய வா. சாஷ்டாங்கம் தெரியுமா? அப்படி ஓ சாமி இதெல்லாம் ஒத்துக்கு வராது. அப்ப நீ போ 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 ஒத்து வராது, போ நரகத்து போ. அதான் சாஷ்டாங்கம். சப்மிட். எப்படி? சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளுதல். முடியுமா? ஒரு தூரம் சொன்னீங்க, ஏதோ கொஞ்சம் யோசிச்சேன் செய்யலான்னு, ஆனா இதெல்லாம் ஒன்றும். அப்ப நீ ரிசர்வ் பண்ணிடலாம். எங்க? ஆமா, வசனம் தான் சொல்லுது, பைபிள் தான் சொல்லுது. வாசிமா 5:23. தெய்வ பயத்தோடு நீங்கள் ஒருத்தர் கீழ்ப்படியணும். தெய்வ பயத்தோடு 21 22 மனைவிகளே மனைவிகளே கர்த்தருக்கு மனைவிகள் கீழ்ப்படிகிறது. கை தூக்குங்க, மனைவிகள் எல்லாம் கை தூக்குங்க. மனைவிகள் மாத்திரம். மனைவிகள்னா கல்யாணம் பண்ணவங்கன்னு அர்த்தம். அது கூட தெரியாது. நான் மனைவியா பாஸ்டர்? ஸ்பின்ஸ்டர் கை தூக்க வேண்டாம், ஒன்லி ஒய்ஃப் மாதிரி கை தூக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 15 16 14. நீ கை தூக்குதே, நீ வாய் உலகி போச்சு. மனைவிகளே, உங்க சொந்த புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுற மாதிரி. ஏமா அதை பாடி அதை வாசி, அதான் முக்கியம். நீ மறக்க கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி. எங்க? ஹலோ, யார் கீழ்ப்படுகிற மாதிரி? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல. இப்போ நான் கேட்பேன், நீங்க உண்மையா ஒத்துக்கணும். இன்னைக்கு நைட்டு ஏசப்பா உங்க முன்னாடி வந்து, அம்மா எனக்கு உன் முடி மேலே ரொம்ப ஆசையா இருக்கு, உன் முடி எனக்கு கொடுப்பியான்னு கேட்டால் என்ன பண்ணுவேன்? எத்தனை கீழ்ப்படுவீங்க? அப்போ நீ கீழ்ப்படி மாட்ட. முடி முக்கியமா, இயேசு முக்கியமா? புள்ளையே கேட்டாரு, ஆனா கொலை பண்ண தேவன் அலோவ் பண்ணல.
என்ன நீ கீழ்ப்படிறியா இல்லையான்னா. இன்னைக்கு ராத்திரி ஏசப்பா வந்து இல்லையா ஏமா அந்த உள்பேரோல வச்சிருக்கிறியா அந்த அந்த ரிங்கு எனக்கு கொடுப்பியா? வேற ஆளை பாரு. இயேசுவுக்கே வேற ஆளு கொடுத்தது அவர் தான். நீங்க என்ன கடன் கொடுப்பாங்க? என் உயிரை கேட்குறீங்களா? அதான் கீழ்ப்படி. உயிரை கேட்க மாட்டாரு, உன்னை வாழ வைக்க அவர் செத்தாரு. ஆனா வாட் யுவர் டிசையர், உன் விருப்பம் என்ன பார்க்கிறார் ஆண்டவர். கேட்டா குடிப்பியா? கேட்டா குடிப்பீங்களா? அன்னைக்கு ஒரு அம்மா, ஒரு பெரிய கோடீஸ்வர அம்மா, சாமிக்கு மொட்டை வந்து உட்காந்துக்குது. அவங்க அந்த அவமானே பண்ணலைங்க. என்னுடைய என்னுடைய என்னது என்னுடைய வேண்டல் நிறைவேறிட்டு மொட்டை குத்துலன்றாங்க. சரி, ஆண்டவர் வந்து சொல்றாரு, அம்மா நீ உனக்கு வீடு தானே இல்லை, நான் வீடு கட்டித்தரேன், மொட்டை அடிச்சுக்கிறான்னு கேட்டேன். ஸோ என்ன சொல்றேன், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. முடியுமா? வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவனுக்கு கீழ்ப்படியவே முடியாது, நரகத்திலே கொண்டு போய் போட்டாலும். சோ வசனம் வசனம் தான். வசனத்துக்கு நடுங்கினா கர்த்தரை நோக்கி பார்ப்பா. சிறுமைப்பட்டு ஆவிலை நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66:2. ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். யார் ஆளு நோக்கி பார்ப்பாரு? யார் ஒரு ஆளு ஆவியிலே நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறானோ இன்றைக்கே உன் ஜெபத்துக்கான பதிலை கர்த்தர் கொடுப்பார். நம்ம அங்கதான் தப்பு பண்றோம். அதான் கோணல். பல காரியம் நம் தேவனுக்கு கீழ்ப்படிதே கிடையாது. உடனே கீழ்ப்படிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த கோணல் எல்லாம் சபையாய் மாறிடும். நம்ம நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாசம் பார்க்கலாம். நோ, உடனே ஈசாக்க கொண்டு வந்து மோரியா மலையில வெட்டலான்னு சொன்னே காலமே ஏண்டாம். ஆளு எழுந்து புள்ளையை கூட்டிட்டான், கத்தி எடுத்துட்டான், நெருப்பு எடுத்துட்டான், வேலைக்காரனை கூப்பிட்டான், கிளம்பிட்டான் ஆளு. ஹலோ, நீங்க இன்னைக்கு சொன்னா அடுத்த மாசம் கடைசியாக தான் நீ கீழ்ப்படிவ. இந்த 1.5 மாசம் எல்லாம் போயிடும். தீர்மானம் எடு, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் இதான் ஆண்டவர் சொல்றது. நமக்கு இதுக்கு மீறி வேற யாரும் பேச மாட்டான். உங்ககிட்ட கீழ்ப்படி ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும் இல்லையா, நாங்கள் சாட்சியாக இருக்கணும். ஆமேன். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிச்சிருங்க. ஹல்லேலூயா. நம்ம மற்றது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பெண்களுக்கு 2 தான் பேசினேன், ஆண்களுக்கு ஒரு 3 பேசிக்கிறேன், அவ்வளோதான். உனக்கு 30, இவருக்கு 30 இருக்குது. ஏசு வந்துடுவார் நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உன் குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாகவே இருக்கும். எத்தனை பேர் குடும்பம் குட்டி பரலோகமாக ஆசைப்படுறீங்க? இதுக்கு எல்லாமே பதில் பைபிள் இருக்குதுங்க. நான் பைபிள் தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமாம், வெளியிருந்து எங்கே வர்றேன், பைபிள்லே இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? ஆமாம், எழுந்துக்கலாம். போதும், ரொம்ப சாப்பிட்டுட்டீங்க. இதெல்லாம் எழுதி கொண்டு வீட்டில் பாருங்க. நற்குணசாலி யாரும் கண்டுபிடிச்சிடுவாங்க, குணசாலி யாரும் கண்டுபிடிங்க. அவங்களாம் எப்படி வாழ்ந்தான்னு பாருங்க. டைமே இல்லை பாஸ்டர், பைபிள் படிக்க அது அங்கே தப்பானாத, கோணல் ஆகிடும் குடும்பம். ஆமாம் சொல்லு.
பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணு, பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணு, மற்றெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். நம்ம கடமை என்ன? தினந்தோறும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி இல்லையா செயல்பட வேண்டும். அப்ப பாருங்க, உங்க வாழ்க்கைக்கு எல்லா கோணலானவைகள் எல்லாம் கர்த்தர் செவ்வையாய் மாற்றுவார். விரும்புறீங்களா? உங்க வாழ்க்கையில, குடும்பத்தில், தொழிலில், வியாபாரத்தில் இருக்க கோணல் சபையா மாறணுமா? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிங்க, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. சில சமயம் நாங்கள் சொல்றதா உங்களுக்கு கொஞ்சம் மாறுபாடா இருக்கு, ஆனா உண்மை. அதெல்லாம் கை உயர்த்துங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் நான் இவ்வளோ தப்புனா கூட நீங்கள் இன்னும் என் மேலே உண்மையாக இருக்கீங்க. நான் இனிமேல் உங்களுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிவேன், சாஷ்டாமாய் விழுந்து பணிந்து கொள்வேன், உங்களுடைய வார்த்தையை என் தலைமையில ஏற்றுக்கொள்வேன். ஆண்டவரே, எப்படி இருந்தாலும் உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஆண்டவரே என் கணவரை நான் மதிப்பேன், என் மனைவி நான் அன்பாக இருப்பேன் ஆண்டவரே, அப்போ நற்குணசாலியாக இருப்பேன் ஆண்டவரே, உண்மையாக இருப்பேன், கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. அதே போல ஆண்களும் நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்வேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் தலையா இருப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்க வாய் தரு, நான் தலையா இருப்பேன் ஆண்டவரே. மற்ற பெண்களை நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டான், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா கிட்ட திறந்த உள்ளமா இருங்க. அவர் அந்த ரங்கத்திலையும் அவர் கிரியை செய்வார். சொல்லுங்க, பலவீனம் இருக்கா சொல்லிடு. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், அதுதான் தம்முடைய வார்த்தை மூலமாக நம்மளோடு பேசுகிறார். நம்ம குடும்பத்தை குறித்து தேவனுக்கு ஒரு அக்கறை இருக்கிறது. எல்லாம் கை உயர்த்தி, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே மத்தியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேலையில கூட கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே, ஆமா, எங்க குடும்பத்தில் இருக்கிற சில கோணல்கள், எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில சில கோணல்களை நீர் சொல்லி கொடுத்து, ஒரு புருஷன், ஒரு மனைவி, ஒரு மகன், ஒரு மகள், ஒரு வாலிபன், ஒரு வாலிப பிள்ளை, ஒரு பெரியவர், ஒரு முதியவர், ஒரு மாமனார், ஒரு மாமியார் ஆண்டவரே, அல்லது உத்தம விதவைகள் எப்படிலாம் இருக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மணவாளன் இயேசு நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மணவாளன் இயேசு இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நாங்கள் கவனமாய் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்கள் கிருபைத்தார் ஆண்டவரே. அப்போ கர்த்தர் வெளிப்படும் அந்த நாளிலே நீங்கள் குடும்பமாய் ஆமேன் இயேசுவே வாரும் என்று சொல்லி தேவனை சந்திப்பதற்கு இது உங்களுக்கு புரோஜனமாய் இருக்கும். குடும்பமாய் நீங்கள் தேவனை சந்திக்கணும், குடும்பமாய் நீங்கள் தேவ சமூகத்துக்கு சென்று விட வேண்டும், குடும்பமாய் நீங்கள் தேவனோடு இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை பலவந்தப்படுத்துகிறார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளாம் நீ ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோணலையும் செவ்வையாக்கிடுங்கப்பா ஆண்டவரே. புருஷன் எப்படி இருந்தாலும், மனைவி எப்படி இருந்தாலும், பிள்ளைகள் எப்படி இருந்தாலும், வாலிபன் எப்படி இருந்தாலும், வாலிபிள்ளை எப்படி இருந்தாலும் ஆண்டவரே, ஐயா பெரியவங்க எப்படி இருந்தாலும், ஐயா யாரா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையை தெய்வம் செவ்வைப்படுத்த முடியாது செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் குடும்பங்கள் மேலே தம்முடைய கிருபையை ஊற்றுவீராக. இயேசுவே தயவாய் இறங்கி கிரியை செய்யும். ஆசீர்வதி, ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்கள் அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருக்கட்டும். தேவன் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இப்போதும் புறப்பட்டு போகும்போது தூதர்களை கூட அனுப்புங்க. நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்க ஆயுசு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இவருடைய தேவைகளை சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாக்கி கொடுங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்கப்பா. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களே, உங்க பிள்ளைங்க எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் ஒரு தலைகளை நிமிர செய்வீராக. அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கிருபை இந்த மக்களோடு கூட இருப்பதாக. பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள். சமாதானம் புறப்படுப்பாங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் செபைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, சர்ச்சுக்கு ஒழுங்கா வாங்க, அடுத்த வாரம் வாங்க, இன்னும் சில காரியம் கற்றுக்கொள்ள போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.